இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மொச்சக்கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அரைக்கீரை பொரியல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு மொச்சக்கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை, அரைக்கீரை பொரியல். வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு. குழம்பு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு கெட்டியாக வச்சுருக்கேன். அதில் முட்டை வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சூப்பரான லஞ்ச் மெனு. சாப்பாடு காரசாரமான நமக்கு மொச்சக்கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு எல்லாமே போட்டுட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. நம்ம அரைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இது கடைவாங்க. நான் பெரும்பாலும் கடையிறத விட பொரியல் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 100 கிராம் போல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். இதாங்க, இதை வச்சு நம்ம பொரியல் பண்ணலாம் வாங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்குருவோம். நல்லா சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம். இப்போ கொஞ்சமாக வதங்கினோடனே கீரை எடுத்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன ஜீரகம் போட்டு பூண்டு தட்டி போட்டு மூடி வச்சுருவோம். கீரை நல்லா வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன், கொஞ்சம் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 பல் பூண்டு தட்டி போட்டுக்கலாம். கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இதிலே தண்ணி விட்டு வரும், நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. அப்புறம் நல்லா வெந்த உடனே தேங்காய் போட்டு அரைக்கிடலாம். அரைக்கீரை பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அரைக்கீரையில் தண்ணி விட்டு வருது பாருங்கள். நம்ம தண்ணியே சேர்க்கலை, இன்னும் தண்ணி விட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வத்தின உடனே தேங்காய் போட்டுக்கலாம், இறக்கிடலாம். பாருங்கள், தேங்காய் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு. குழம்பு பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை, அதுக்கப்புறம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு கெட்டியாக வச்சுருக்கேன். அதில் முட்டை வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாப்பாடு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு. சூப்பரான லஞ்ச் மெனு. சாப்பாடு காரசாரமான நமக்கு மொச்சக்கொட்டை பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு எல்லாமே போட்டுட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் முட்டை. இப்போ சூப்பரான நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மொச்சிக்காயும் பூண்டும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இறக்கிடலாம். பாருங்கள், குழம்பு சூப்பராக கொதிச்சிட்ருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் குழம்புல. அதான் நல்லா சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் இந்த மாதிரி குழம்புகளுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மற்ற புளிக்குழம்புக்கெலாம் நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி புளிக்குழம்பு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். ஒரு கொதி வந்தோன்னே இறக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், புளிக்குழம்புக்கு முட்டை வேக வச்சுருக்கேன். கீரை பொரியல் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம்.